சூப்பரான தக்காளி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இந்த தோசைக்கு சட்னி நம்ம வச்சு இந்த மாரி நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை ஒரே மாதிரி நம்ம செய்யாம, கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது கூட பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். ஜீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவு கூட இது கூட நம்ம ஊற்றிடலாம். இது கூட வந்து ரவை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை போட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசைக்கல்லில் நம்ம வந்து இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம மேலே வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தக்காளி தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.